பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. இன்றைய ப்ரோமோல வந்து சக்தி ஸ்நேகனை ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலைகளை நேரடியாக ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரிகர் பண்றதுக்காக வந்தேன் வையாபுரியும் ஸ்நேகனையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் வையாபுரி கிட்ட அவர் எதுவும் ட்ரிகர் பண்ற மாதிரி நடந்துகிட்டதா தெரியல. ஆரம்பத்துல இருந்தே ஸ்நேகன் கிட்ட தான் டார்கெட்டா போயிட்டு இருக்காரு. அந்த வகையில ஸ்நேகன் கிட்ட இன்னைக்கு நேரடியா சில கேள்விகள் எழுப்புறாரு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா வந்து சக்தி கேட்கிறாரு, நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஸ்நேகன் வந்து நீங்க வந்ததுல எனக்கு 100% சந்தோஷம் அப்படின்ட்டு பதில் அளிக்கிறாரு. இந்த வீட்டில இருந்து வெளியே போன எல்லாருமே உங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க, அதுதான் உங்களோட தந்திரமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சோஃபால இருந்து எந்திரிச்சு நிக்கிறாரு. அதுக்கடுத்து சக்தி என்ன சொல்றாருன்னா, முதல் 4 வாரமா நான் உங்க கூட பழகி இருக்கேன், ஆனா உங்க தந்திரத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு டென்ஷனா சொல்றாரு. உடனே அதுக்கு ஸ்நேகன் வந்து நானா இருந்திருக்கேன், அது உங்களுக்கு தவறா தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பதில் சொல்றாரு. அதுக்கு சக்தி வந்து அதுதான் உங்களோட கேம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு ஸ்நேகன் வந்து இப்போ கூட எனக்கு குற்ற உணர்வு வரல அப்படிங்கிறத பதிலா அளிக்கிறாரு. உடனே சக்தி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி அது எப்படி உங்களுக்கு வரும், கேம்னா அது கன்ஃபார்மா வராதே அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கடுத்து ஸ்நேகன் வந்து ஒரு சோகமான இறுக்கமான மனநிலையில அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்பவே மாறிடுச்சு. ஏன்னா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகன் இதுக்கு முன்னாடி பண்ண சில தந்திரங்கள், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசி 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 வந்து நாமினேஷன் லிஸ்ட்லேயே வராம ஒரு கேம் வந்து பிளே பண்ணிட்டே இருந்தாரு. அது எல்லாமே வெளியே போய் அதை பார்த்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஆதங்கம் ஆவேசம் எல்லாமே இருந்தது. அதை எல்லாத்தையும் வந்து உள்ள கொண்டு வந்து காட்டுறதுல சக்தி முன்னிலை வைக்கிறாரு. ஜூலி வந்து அப்பப்போ வந்து அவங்களும் ஸ்நேகனை ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து எப்படி அவருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்நேகன் இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா கையாள ஆரம்பிச்சிருவாரு. ஏற்கனவே ஹரிஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரை பார்த்தாலும் கட்டி பிடிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து கட்டிப்பிடி வைத்தியர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தவங்களை ஹக் பண்றத பெரும்பான்மையா குறைச்சிட்டாரு, சுத்தமா நிறுத்திட்டாருன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்ப இவர் பின்னாடி பேசக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப எதிர்வினை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ண மாட்டாரு. டாஸ்க் பண்ண சொன்னா டாஸ்க் பண்ணுவாரு, என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாரு. எதையுமே டீப்பா யாருக்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 28 நாள் தான் இருக்கு. 28 நாள்ல வந்து 3 வார நாமினேஷன் தான் இருக்கு. இந்த 3 வாரங்களும் கண்டிப்பா இனி ஸ்நேகன் தான் நாமினேட்ல வருவாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். மக்கள் வந்து வெளியேற்றாம கடைசி 100வது நாள் வரைக்கும் நம்மளை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவருக்கு அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 28 நாள் அவரோட கேம் பிளே மாத்துவாருன்னு நம்ம உறுதியா நம்பலாம். மீண்டும் அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.